வீட்டுக்கு வந்து உட்காடுறாங்க. சிஎம் இங்கே சென்னையில் தான் இருக்காரு, நான் வேறு ஃபங்க்ஷனில் இருக்காங்க, லேட்டாகவும் பரவாயில்ல நான் இருக்கிறேன், இல்லை உங்களை பார்க்க விருப்பம் இல்லை கிளம்ப சொல்லிட்டாங்கிறப்ப ரொம்ப கட்டாயப்படுத்தி அவரை கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வரப்போக, இவர் கிளம்பின பிறகு துர்கா ஸ்டாலின் அவர்கள் வெளியில் வந்து இருந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் கிட்ட சொன்ன வார்த்தை, இனிமேட்டு இந்த குடிகார பையன் வந்தான்னு எவனாவது உள்ளே விட்டிங்கன்னா வேலையில் இருக்க மாட்டீங்க. அவங்க கண்டிச்சது கட்சியோடைய அஜெண்டா, அது தனிநபரா ஒரு பெண்ணாக அவங்க புரட்சி பண்றேன்னு கிளம்பல. ஏன் இதை சொல்றோம்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசும்போது கண்டிக்காத கனிமொழி இன்னைக்கு ஏன் பொன்முடியை கண்டிச்சாங்க அப்படின்னா, இதுல வந்து ஸ்கோர் பண்ணலாம் மேட்டர்ன்னு அவங்க எடுக்க போக அதை வந்து முதலமைச்சர் ரொம்ப அழகா கையாண்டுட்டு அவங்கள அறிவாலயத்திலே வச்சு பேட்டி கொடுக்க வச்சு இவங்களை பதவியில இருந்து நீக்கிட்டோங்கிற மாதிரி சப்ஜெக்டை டைல்யூட் பண்ணிட்டாரு. செந்தில் பாலாஜி ஆச்சு விசாரணை கைதி, ஒரு கன்விக்டட் அக்யூஸ்ட் பொன்முடி தண்டிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு இருந்து இன்னைக்கு மந்திரியா இருக்கிறத யாரும் கேட்க மறுக்கிறீங்க. அந்த இடத்துலயும் திமுகவுடைய தலைவர் உங்களுக்காக அந்த அமைச்சரை திரும்பி கொடுத்தாரு. பழக்கம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க பகல்லையே சாப்பிட்றாரு, மதியமும் சாப்பிட்றாரு. ஸோ அவர் அந்த எப்போ பார்த்தாலும் அந்த ஹேங் ஓவர் மாதிரி இருக்கிறதுனால தான் என்ன பேசுறாருன்னு தெரியாம அவருக்கு ஒரு பயம் இல்லை. அதை வேக்கண்டாவே வச்சிருந்தா மறுபடியும் பொன்முடி வந்து ஆளை விட்டு பேசியோ இல்லை நேரில் வந்தோ மறுபடியும் அதை வாங்குறதுக்கு உண்டான அழுத்தத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு அவருடைய அரசியல் அஸ்தமனம் ஆகிவிட்டதுங்கிறது தான் நிதர்சனமான வார்த்தையா இருக்கும். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் இன்றைக்கு வந்திருக்காங்க. இந்த பதவி இவர் வந்திருக்காருல்ல, உங்களுடைய முதல் பார்வை உங்ககிட்ட தான் கேட்கணும், சரியா? அப்படின்னு இல்லை அது நியாயமாக பார்த்தீங்கன்னா பதவி வாங்கினவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பதவி ஏற்கனவே வந்து அவர் விரும்பின பதவி, வாய் விட்டு கேட்ட பதவி. எதனால அப்படின்னா, அப்போதைக்கு மறுக்கப்பட்டது அப்படின்னா, ஏற்கனவே 2 முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க மேலே இருக்கிறாங்க. டிஆர் பாலு பொருளாளராக இருக்கிறாரு, ஐபிசி சாமி துணை பொதுச்செயலாளராக இருக்கிறாரு. ஸோ 2 முக்குளத்தோரை துணை பொதுச்செயலாளராக போடணுமா அப்படிங்கிற காரணத்தினால் தவறி போச்சு. அப்பாவுக்கு அப்பயுமே ஏன் போய் துணை பொதுச்செயலாளர் கொடுங்க, அவருக்கு எப்பயுமே அந்த பேனலில் உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசை கிடையாது. இப்போ ஆற்காட்டாரு, கோசிமணி, வீரபாண்டியார் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல, துரைமுருகன் இருக்கிற இடத்துல நம்ம போனோம்னு நினைக்கல. அவருக்கு ஏன் அந்த வரணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, நேரு உள்ள வந்ததுனால. இவரு வந்து எமர்ஜென்சில இருந்தே கட்சியில் இருக்கிறவர். நேருடைய அரசியல் பயணம்ங்கிறது 89 சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறப்பதான் தொடங்குது. அவர் அதுக்கு முன்னாடி யூனியன் சேர்மனா 86 இருக்காரு, மேக்சிமம் 86, அவ்வளவுதான். ஸோ அப்படி இருந்தவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவர். இன்னைக்கு வந்து முதன்மை செயலாளர் அளவுக்கு போய் பேனல்ல உட்காந்துட்டாரு. நம்ம வந்து திருச்சியின் அடையாளமா பேரு, திருச்சினால நம்ம பேரு, அது மாதிரி மாநில அரசியல்லையே இருந்தோம். இவர் மாவட்ட அரசியல்ல இருந்தவரை இவ்வளோ டக்குன்னு ஒரு ட்ரிபிள் ப்ரொமோஷன் கொடுத்து எடுத்துட்டீங்கிற ஒரு ஆதங்கத்துல போய் கேட்டாங்க. அப்போ அது மறுக்கப்பட்டதுனால அது அப்போ கொஞ்சம் வருத்தத்துல இருந்தாங்க. இந்த முறை உண்மையிலேயே வந்து சென்னையில தான் இருந்தாங்க. ஃபோன் பண்ணி முக்கியமான ஒரு நபர் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. எதனால அப்படின்னா, யாருக்குமே தெரியாது இதை போட போறாங்கன்னு. கொஞ்சம் கூட கசியலை, சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியாது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பொன்முடி அவர்களை வந்து நீக்கிறாரு. அதை வேக்கண்டாவே வச்சிருந்தா மறுபடியும் பொன்முடி வந்து ஆளை விட்டு பேசியோ இல்லை நேரில் வந்தோ மறுபடியும் அதை வாங்குறதுக்கு உண்டான அழுத்தத்தை கொடுப்பாரு. என்னைக்கா இருந்தாலும் அந்த சேர் ஃப்ரீ ஆனிச்சுன்னா எப்போ வேணாலும் நம்ம போய் உட்காந்துக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தர் நான் உட்கார வச்சுட்டேன்னா நீங்கள் நாளைக்கு என்ன செய்வீங்க, நின்று தானே ஆகணும். அந்த வேலையை தான் பார்த்தார். கனிமொழி அவர்கள் வந்து சமீபத்தில் இருந்த சில கட்சி மேலே இருக்கிற கோபங்களை வந்து அதை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலையை அதை பயன்படுத்திட்டாங்க. டக்குன்னு இவங்க கண்டனம் தெரிவிக்க போக, இந்த கண்டனம் கனிமொழி தெரிவிச்சுட்டாங்கிறத முதலமைச்சர் காது கொண்டுட்டு போனோன்னா தான் முதலமைச்சர் டக்குன்னு அவரை எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா கட்சிக்குள்ளாரியே அதுவும் ஒரு மகளிர் அணி தலைவராக இருந்தவங்க, ஒரு துணை பொதுச்செயலாளராக இருக்கிறவங்க அவர் அடிக்கிறாங்க. சேம் பரோட்டாக்கள், இவரும் துணை பொதுச்செயலாளர், அவங்களும் துணை பொதுச்செயலாளர். அதுவும் அந்த பேனல்ல மேடையில் இருக்கிறதுலயே ஒரே பெண் யாரு அப்படின்னா கனிமொழி அவர்கள் தான். அப்ப அவங்க பேசுறாங்க அப்படின்னோன்னா உடனே இது பிரச்சனை வேற மாதிரி போயிடும். எப்ப வந்து
உதயநிதி அவர்களை இளைஞரணி செயலாளராக்குனீங்களோ, விளையாட்டுத்துறை அமைச்சராக்குனீங்களோ, துணை முதலமைச்சராக்குனீங்களோ, இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வருத்தங்கள் இருக்குது. அவங்களுக்கு திமுக தலைமையின் மேலே கோபம் இருக்குது. அந்த தலைமையின் கோபத்தை இப்படி வெளிப்படுத்த இதை முதலமைச்சர் எவ்வளோ ரொம்ப நேக்காக கையாண்டாரு அப்படின்னா, இவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அறிவாலயத்தில் கனிமொழி அவர்களையே கூப்பிட்டு நீங்களே பிரஸ் மீட் கொடுத்துருங்க அப்படிங்கிறப்ப இது அவங்க கண்டிச்சதே கட்சியோடைய அஜெண்டா. அது தனிநபரா ஒரு பெண்ணாக அவங்க புரட்சி பண்றேன்னு கிளம்பல. ஏன் இதை சொல்றோம்னா, சைதை சாதிக்கு பேசினப்ப கண்டிக்காத கனிமொழி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசும்போது கண்டிக்காத கனிமொழி இன்னைக்கு ஏன் பொன்முடியை கண்டிச்சாங்க அப்படின்னா, இதுல வந்து ஸ்கோர் பண்ணலாம் மேட்ருன்னு அவங்க எடுக்க போக அதை வந்து முதலமைச்சர் ரொம்ப அழகா கையாண்டுட்டு அவங்கள அறிவாலயத்திலே வச்சு பேட்டி கொடுக்க வச்சு இவங்களை பதவியில இருந்து நீக்கிட்டோங்கிற மாதிரி சப்ஜெக்டை டைல்யூட் பண்ணிட்டார். இவங்க ஏன் மாத்தினாங்கன்னா திரும்பி வந்து அவர் கேட்கக்கூடாதுன்னு அவர் நினைச்ச மாதிரியே இவர் அங்கே ஒரு அரசு நிகழ்ச்சியில் இருக்கிறவர் பொன்முடியை விழுப்புரத்துல இருந்து உடனே கிளம்புறாரு. இந்த தகவல் தெரிஞ்சு இங்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, வராதிங்கிறாங்க. அதையும் மீறி ஒரு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து உட்காடுறாங்க. சிஎம் இங்கே சென்னையில் தான் இருக்காரு, நான் வேற ஃபங்க்ஷனில் இருக்காங்க, லேட்டாகவும் பரவாயில்ல நான் இருக்கிறேன், இல்லை உங்களை பார்க்க விருப்பம் இல்லை கிளம்ப சொல்லிட்டாங்கிறப்ப ரொம்ப கட்டாயப்படுத்தி அவரை கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வரப்போக இவர் கிளம்புன பிறகு துர்கா ஸ்டாலின் அவர்கள் வெளியில் வந்து இருந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருங்கிட்ட சொன்ன வார்த்தை, இனிமேட்டு இந்த குடிகார பையன் வந்தான்னு எவனாவது உள்ளே விட்டிங்கன்னா வேலையில் இருக்க மாட்டீங்க. அது எதனால அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறப்ப அந்த அவங்க ரொம்ப பூஜை புலஸ்காரம் நம்பிக்கை உள்ளவங்க, அந்த வார்த்தைகளுடைய வருத்தம் அவங்களுக்கு பதிஞ்சிருக்கான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பொன்முடி பேசியதுல வந்து அது அவருடைய சொந்த கருத்து கிடையாது. அந்த மேடையில ஒரு திக முக்கிய தலைவர் ஒருத்தர் இருக்கிறப்ப அவர் ஒரு சம்பவத்தை நினைவு கூர்றாரு. ஒரு அந்த நிகழ்ச்சி 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த நிகழ்ச்சி நடந்துச்சுல்ல, அந்த மேடையில பேசுனது ஞாபகம் இருக்குதா, அந்த மேடையில் பேசுனது இதுதாங்கிற மாதிரி. ஸோ திக பொதுவாகவே வந்து எப்பயுமே வந்து அந்த இந்து மதத்தை வந்து ஜாதி ரீதியாக ஒடுக்கப்படுற இடத்துல ஏதோ ஒரு பெரியாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அந்த வீரமணி அவர்களும் அதை கடைபிடிப்பாங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு லைட்டா அப்படி போறப்ப அப்படி தள்ளி விட்டு போறாங்க. குறிக்கிட்டு என்ன கேட்கிறேன், அப்ப ஒரு பெரியார் பேசலாம், அரசியல் இயக்கம் கிடையாது, திரு வீரமணி அவர்கள் பேசலாம் கிடையாது, அததான் ஒரு அமைச்சர் அததான் சொல்றாங்க. இல்ல நியாயப்படுத்துறதுக்கு சொல்லல, அவங்க சொல்றது நான் அந்த நடந்த சம்பவத்தை அந்த மீட்டிங்ல என்ன பேசினாங்கிறதான் நான் மேடையில சொன்னேங்கிறாரு பொன்முடி தரப்பு. ஆனால் விதத்தை நீங்க பாத்தீங்களா? இல்ல, ஆனா பொதுவான பார்வை என்ன அப்படின்னா, ஒரு அமைச்சரா நீங்க இப்படி பேசலாமா அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வை. முதலமைச்சர்கிட்ட இது ஒரு பெரிய வரவேற்பு ஏன் உருவாகுது அப்படின்னா, பொதுவாகவே இந்து மக்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படிங்கிறப்ப நீங்க வந்து முஸ்லிம்களுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க, கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க, ஆனா இந்து மத நிகழ்ச்சி பண்டிகைகளுக்கு மட்டும் எதுக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டீங்கிற ஒரு அவப்பெயர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இந்த பேர் எடுபட்டு கடந்த தேர்தலில் 80% திமுகல வந்து இந்துக்கள் தான் உறுப்பினர்களா இருக்கிறாங்கன்னு நீங்க கையில வேலை எடுக்க போக தான் நாளைக்கு உங்களுக்கு ஆட்சியே வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் அமைஞ்சது. அவங்க என்ன சொல்றாங்க, திமுக தரப்புல நாங்க வந்து சமீப காலமாகவே திக கட்சிக்காரங்களே எங்க மேடையில ஏத்துறதில்ல, அலங்கார பதவிகள்ல உட்கார வைக்கிறது இல்ல. எதனால அப்படின்னா, இந்த கொள்கையில இருந்து நாங்க இப்ப வேறுபட்டு வந்துட்டோம், நாங்க ஆன்மீக திராவிட மாடல்ல இருக்கிறோம், அதனால நாங்க இவங்களோட அஜெண்டாக்குள்ளார அது செட் ஆகல. நாங்க எப்பயோ இந்த கொள்கை சித்தாந்தத்தில் இருந்து அண்ணா எப்பயோ வெளியில் வந்து ஒரே குலம் ஒருவனே தேவன் வந்ததுல இருந்தே நாங்க அந்த ஐடியாலஜில இருக்கோம். இப்ப திமுக ஆட்சி உண்மையிலேயே ஆன்மீக திராவிட மாடல் ஆட்சின்னு ஏன் சொல்றோம்னா, 1000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு நடத்திருக்காங்க, முருகர் மாநாடு பண்ணியிருக்கிறோம், 1000 கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். இது பத்தாதுக்கு அறுவடை வீடுகளுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாகவே டூர் அனுப்புகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் செய்கிறப்ப நாளைக்கு இந்த ஒரு வார்த்தை இப்போ அதிமுக சார்பாக எல்லா மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக அதை ஒரு பெரிய இஷ்யூ எடுக்கிறப்ப தேர்தல் நெருங்குறப்ப திரும்பியும் பாஜகவுடைய அதிமுக அஜெண்டா படி இது வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு திமுகவை சித்தரிக்கக்கூடிய சூழ்நிலையில இது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்க்கலாமோ. இன்னொன்று பொன்முடி ஒரு தடவைனா பரவாயில்ல, ஓயாம நீங்க ஓசி பஸ்ஸுன்னீங்க, பேப்பர் எடுத்து அடிச்சிங்க, ஊராட்சி தலைவர் ஜாதி சொல்லி திட்டினீங்க, கவர்னர் திட்டினீங்க, சேத்துல அடி வாங்கிட்டு வந்தீங்க, சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சுன்னு எல்லாத்துலேயும் போய் கலவரம் பண்ணிட்டு வந்தீங்க. உங்களை நீ செந்தில் பாலாஜி ஆச்சு விசாரணை கைது, அவரை வந்து நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிறப்ப திரும்பி நீங்க பெயில் எடுத்து மந்திரி கொடுத்தீங்கன்னு நாளைக்கு விமர்சனம் வைக்கிற பல பேர்
ஒரு கன்விக்டட் அக்யூஸ்ட் பொன்முடி தண்டிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு இருந்து இன்னைக்கு மந்திரியா இருக்கிறத யாரும் கேட்காம இருக்கிறீங்க. அந்த இடத்துலயும் திமுகவுடைய தலைவர் உங்களுக்காக அந்த அமைச்சரை திரும்பி கொடுத்தாரு. அதுக்கு கொஞ்சமாச்சு நீங்க மேடையில முதலமைச்சர் பேசுறப்ப கூட எனக்கு ராத்திரி தூக்கம் வர மாட்டேது, காலைல இருந்துச்சா எவன் என்னத்தை பண்ணி வச்சிங்களோ பேசுறப்ப கூட கை தட்டிக்கிட்டு நான் மேடையில சிரிச்சுக்கிட்டு அதையுமே நகைச்சுவையா அவர் புலம்புறாரு. இவர் வந்து அதை கிண்டலா சிரிச்சுக்கிட்டு பார்த்த ஒரு பொன்முடி அவருக்கு ஒரு பயம் இல்ல. ஏன் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல அவர் இருக்க மாட்டாரு? கலைஞருடைய காலத்துல எப்படி இருந்தாரு? அவர் எப்பயுமே அப்படிதான் இருப்பாரு. எப்பவுமே அப்படிதான். இப்ப சமீப காலமா அவருக்கு அந்த பழக்கம் வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சுங்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க பகல்லையே சாப்பிட்றாரு, மதியமும் சாப்பிட்றாரு, மறுபடியும் சாயங்காலம் எங்கேயாவது வெளில போயிட்டு வந்து திரும்பி ஒரு 6 மணிக்கு போறாருன்னா எங்கேயாவது சுத்திட்டு திரும்பி 8 மணிக்கு வந்து திரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடறாருங்கிறாங்க. ஓப்பனா யாரு இருந்தாலும் 10-20 பேர் கட்சிக்காரன் இருந்தாலுமே டேபிள்ல வச்சுக்கிட்டு சாப்பிட்றாரு. ஸோ அவர் அந்த எப்போ பார்த்தாலும் அந்த ஹேங் ஓவர் மாதிரி இருக்கிறதுனால தான் என்ன பேசுறாருன்னு தெரியாம அவர் சில. ஆனா இந்த ஹேங் ஓவர்ல கரெக்டா 40 வருஷம் ஞாபகம் வச்சு பேசியிருக்கு. அதனாலதான் அது ஞாபகம் வந்திருக்குது. சும்மா இருந்து தான் ஞாபகம் வந்திருக்காது. அது ஏஜோக்கு கரெக்டா அது ஏதோ டக்குன்னு அந்த டைம்ல ஞாபகம் வந்து யாரு பேசின விஷயம் எவ்வளவோ இருக்கிறப்ப ஆனா இது ஞாபகம் வந்திருக்கு பாருங்க. அவருக்கு ஏதோ திடீர்னு அவருக்கு யார் ஞாபகம் வந்துச்சோ அதை வச்சு ஞாபகம் வந்து அதே கீழே லேடிஸா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கையோட கடந்து போவாருன்னு பார்த்தா லேடிஸா இருக்கிறீங்க கேட்டுக்க இல்ல அது அவருக்கு அவருடைய வாயி அது அவரு தேவை இல்லாம வந்து இன்னைக்கு அவருடைய அரசியல் அஸ்தமனம் ஆகிவிட்டதுங்கிறது தான் நிதர்சனமான வார்த்தையா இருக்கும். அப்படிதான் போய் பார்க்க முடியுமா? ஆமா, இனிமேட்டு ஏற்கனவே கௌதம சிகாமணிக்கு எம்பி கொடுக்காம இருந்தப்பயே அப்ப அவங்களோட அஜெண்டாவே முதலமைச்சர் சொன்னது ஒண்ணு உன் மகனுக்கு எம்பி வேணுமா இல்ல திரும்பி உனக்கு மந்திரி வேணுமா அப்படின்னப்பதான் எனக்கு திரும்பி மந்திரி சிக்கல்ல வர்றதுக்கு முன்னாடி இல்ல தண்டனை பெற்று சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு திரும்பி மந்திரி கொடுங்குறாரு. அப்ப எம்பி எலெக்ஷனு. அப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு, ஒண்ணு உன் மகனுக்கு எம்பி வேணுமா இல்ல உனக்கு திரும்பி மந்திரி வேணுமான்னு, இல்ல மகனுக்கு எம்பி வேணாம் அப்படின்றதான் இவர் மந்திரி வாங்குறாரு. அப்பயே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதோட க்ளோஸ் பண்ணிட்டு 26ல கௌதம சிகாமணிக்கு எம்எல்ஏ கொடுத்து பொன்முடிக்கு இல்லாமல் பண்ணிடணுங்கிறதுனால அவர் உயர் மாவட்ட கூட்டத்திலேயே வந்து எனக்கு 26ல சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு அவர் வாயாலேயே சொன்னது. இவருக்காக செஞ்சி மஸ்தானுக்கு பீஸ் பிடுங்கினாங்க. செஞ்சி மஸ்தான் மகனை பொறுப்புலேருந்து எடுத்தாங்க. விழுப்புரத்தில் நாளைக்கு பொன்முடியை மீறி அரசியல் செய்ய முடியாது, பொன்முடி தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த முதலமைச்சருக்கு ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து திமுகவில் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்க லக்ஷ்மணனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து விழுப்புரத்துக்கு போனப்ப 6 மணி நேரம் பைபாஸ் டிராபிக் ஜாம் ஆவலருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டதுன்னு உளவுத்துறையில இருந்து தகவல் வரப்போக அப்ப இவ்வளவு கிளர்ச்சி இருக்குது. அப்ப லக்ஷ்மணன் ஒரு ரோல் எடுக்கிற அப்படி அப்ப விழுப்புரத்துல பொன்முடி இல்லாம நம்மளால அரசியல் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை வந்த பிறகு முதலமைச்சர் அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி சார். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste the daily.